வெல்கம் டு சில்லி ஹெவன். இன்றைக்கி நான் செய்ய போகிறது நாட்டுக்கோழி சூப். இந்த சூப்பை எங்கள் ஊரில் நாட்டுக்கோழி சாகன்னு சொல்லுவோம். இந்த சூப் செய்கிறதுக்கு நாட்டுக்கோழி 1/2 கிலோ, தோல் உரித்து மஞ்சப்பொடி போட்டு க்ளீன் பண்ணது. குக்கரில் நாட்டுக்கோழியை போட்டு மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சப்பொடி 1 டேபிள் ஸ்பூன், சீரகப்பொடி 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு பொடி 1/2 டீஸ்பூன். மிளகு பொடி போட்டு செஞ்சால் சிக்கன் ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். உப்பு 1 டேபிள் ஸ்பூன், சின்ன வெங்காயம் 2 கைப்பிடி, பூண்டு 1 கைப்பிடி தோல் உரித்தது. உரித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டையும் தட்டி போட்டுக்கோங்க, இல்லாட்டி மிக்சியில் அரைச்சி ஊற்றிடுங்க. மிக்சி கழுவுன தண்ணியையும் ஊற்றிக்கங்க. தண்ணி 1/2 லிட்டர். நல்லா கலந்து தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கங்க. கலந்து குக்கரை மூடி நாட்டுக்கோழியை 3 விசில் வேக வச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆவி அடங்கவும் குக்கரை திறந்து மண்சட்டியில் ஊற்றி 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. கொதிக்கவும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. மண்சட்டியில் செஞ்சால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லாதவங்க குக்கரில் செஞ்சுக்கலாம். சூப் திக்காக இருந்தால் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இந்த சூப் செய்கிறதுக்கு வேறு எதுவும் போட தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். நாட்டுக்கோழியோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கி நல்லாயிருக்கும். சளி தொந்தரவு உள்ளவங்க காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த சூப் குடித்தா நல்லது. அப்படியே குடித்தாலும் நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணுறதுக்கு பச்சை நல்லெண்ணெய் 1 டீஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்க்குறது உடம்பு சூட்டை தணிக்கும், ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மிளகு பொடி கொஞ்சம் தூவி சூடாக சர்வ் பண்ணுங்கள், சளிக்கு ரொம்ப நல்லது. இப்படி செஞ்சு காலையில் சூப்பாக குடிச்சிக்கலாம். நைட் டின்னருக்கு ஆப்பம் ஊத்தப்பத்துக்கு இந்த சூப்பை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டு நாட்டுக்கோழி சூப் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஈஸியாக செஞ்சிடலாம்.